ஏதாவது நடிச்சு காட்டுங்க. இப்போ என்னென்ன பண்ணணும்? தழுதழுத்த குரல்ல ஏமா என்ன விட்டு போனா இந்த பொண்ணை பார்த்து கேளு. ஏன் விட்டுட்டு போற மாதிரியா இருக்கிறாங்க? போங்கப்பா, அதான் வெரி குட். உங்களுக்காக தான் நான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். எனக்கு இப்போ இன்டர்வியூ பண்ண ஆசையை தாண்டி பேசாம உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு தோணுது. தம்பி. ரெகுலருக்கு ஒரு டாஸ்க் வச்சிடலாமா? இந்த இன்டர்வியூ ஃபுல்லா பூ போல பேசக்கூடாது, போலீஸ் மாதிரி பேசணும். உட்கார ஸ்டைல்ல இருந்து ஆரம்பிச்சு அவரை முறைச்சு பாருங்க கொஞ்சம். இந்த குமுதம் இன்டர்வியூல இருந்து வெரி லவபிள். நம்ம பிரிகேடா வந்து போல்ட் ஆகுறாங்க. ஓகேவா? ஒண்ணு யார் பவுலிங் போறது? நீங்க ஆடியன்ஸை தனியா பிரிச்சு பார்த்து பண்ணீங்கன்னா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உங்களால நேர்மையா உங்க படத்தை கிரிட்டிசைஸ் பண்ண முடியுதா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரி, உங்க அம்மாக்கு பிடிச்ச மாதிரி, தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுக்க முடியுதா? அப்படி ஒரு நேர்மையான படத்தை பண்ணுங்க. நான்கி, ஸ்பைடர்மேன், இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இந்த படத்தில் நிச்சயமா இருக்கு. வெறும் தண்ணியில கண்ணு, பூமியோட ரத்தம், சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் கண்டிப்பா இருக்கு அவர் கேரக்டர்ல. 20 லிட்டர் தண்ணி கண்ணையும் குடிச்சிட்டான் சார். ஸ்க்ரீன்ல எக்ஸைட்டிங்கா இருக்கும். என்னென்ன ஃபீல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. லவ் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, ரொமான்டிக் இருக்கு. இது இருந்தாலே போதும். கேளுங்க, தரேன். அமைதி. அமைதி. உங்கள்கிட்ட ஒரு நியாயம் கேட்கலாம் அப்படின்னு இந்த இன்டர்வியூல வந்திருக்கேன். சரி சொல்லு. நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன், அதை நான் அப்படி சொல்றேன். ரோஸ் 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 அழகான ரோஸ் நீ அப்படின்னு ஒன்று எழுதிட்டு பிடிக்கலனா அங்கங்க கசை போட்டு வந்துருவேன். டக்குன்னு பார்த்தா மார்கன் படத்துல அந்த பாட்டு வச்சிருக்காங்க. அது ரொம்ப எனக்கு ஆக்சுவலா இது என்னென்ன பண்ணலாம் நீங்களே ஏன் சார் அந்த பேப்பர்ல இருந்து எடுத்தீங்க? நான் சாரி கேட்டுக்கிறேன், காப்பி அடிச்சிட்டேன். ஓகேவா? அது விட்டுங்க. யோகி எழுதுன அந்த பெண்ணியா இல்லை தக்லீஃபா இருக்கட்டும், ஸோ அடுத்து வரக்கூடிய கூலியா இருக்கட்டும், எல்லா கைண்ட் ஆஃப் ஆர்டிஸ்டும் ஒரே படத்துல வந்து நாங்கள் வந்து எங்களால் பார்க்க. நீங்க இந்த மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி நம்ம சார் நடிக்க மாட்டார்ல நம்ம கூடலாம். ஏன் ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. ரேங்க்டு நம்பர் 13 by NIRF. வணக்கம். வணக்கம் யோகி, எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேண்ணே. ஆக்சுவலா மார்கன் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எடுத்தோடனே ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா, இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமா, ஹாரர் ஃபிலிமா, த்ரில்லர் ஃபிலிமா, என்ன ஃபிலிம்? நான் சொல்லிட்டேன், பொறுமையா கேக்குறீங்களா? சூப்பர் நேச்சுரல், மிஸ்ட்ரி, சீரியல் கில்லிங், ஆக்ஷன், ரொமான்டிக், த்ரில்லர். ஓ, இது எல்லாமே வா? ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆமை எங்க இருந்து பிடிச்சிங்க? அது ஆக்சுவலா ஆமா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணது. ஓகே, ஆமா இல்லாம நாங்க இல்ல, நீங்க இல்ல இப்ப இந்த இன்டர்வியூ இல்ல. இது இங்க வச்சிருக்கிறது காரணம் வந்து நான் ஒரு பிரஸ் மீட்ல சொன்னேன் இல்லையா, ஆமா பூந்த வீடு அம்மினா பூந்த வீடு வழங்காதுன்னு சொன்னாங்க. இந்த ஆமையை பூர வச்சு பாப்போமே என்னதான் அது, இது மேல உள்ள கலங்கத்தை துடைச்சிருவோமே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து ஆமைக்கு நீதி நம்ம மாதிரி. கரெக்ட். ஓகே. ஆனா சைனால வந்து சொல்லுவாங்க ஆமைக்கு வந்து பாசிட்டிவான வைப் எல்லாம். ஒவ்வொரு ஊர்லயே ஒண்ணு சொல்றானுங்க, நம்ம ஊர்லயே எப்படி சொல்றாங்க ஆமைய தெரியல. அது என்ன பாவம்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் கேட்கலாம்? அந்த ஆமைக்கு நீதி வழங்குறதுக்கு எங்க போய் பேசணும்? அதனாலதான் உங்ககிட்ட கேட்கணும். குமுதம் சார்பாக நம்ம ஆமைக்கு நீதி வழங்குறோம். ஆமைக்கு யோகி நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. நான் தானே பொறுப்பு. உங்க தலைமையில நம்ம ஆமைக்கு நீதி வழங்குற விஷயமா பேசும் கொஞ்ச நேரம். யார்கிட்ட போய் கேட்கலாம்? ஆமைய வந்து இழிவா சொல்றாங்க நம்ம ஊர்ல. ஆமா பூந்த வீடும். ஆக்சுவலா ஆமா வந்து கடல்லே இருக்கும், நிலத்திலே இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. சோ நம்ம வந்து கடல்ல உன் வீட்டு வந்து பூர போகுது அவரு பூது அப்படி இதை வந்து வலுக்கட்டாயமா புடிச்சு இழுத்துட்டாங்க உள்ள. ஓகேவா? இழுத்துட்டு வழங்காதுன்னு சொல்லிட்டாங்க. இது சொன்னவன் யாரு, என்ன செய்யலாம், எங்க போய் இந்த பழமொழியை வந்து அழிக்கலாம்? அதை நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு என்ன சேர்க்காதீங்கப்பா, நான் வந்து அடுத்த ப்ரொமோஷனுக்கு போயிடுவேன். இந்த வேலையை நீங்க நான் பார்க்கணும். ஓகே, நான் வந்து நோட் பண்ணி எங்களுக்காக செய்ய மாட்டீங்களா? இது எனக்காக, சமுதாயத்துக்காக செய்யறேன். அவர் ஆமைக்காக செய்யறேன். ஆமா கூட்டத்தையே வந்து நாசம் பண்ணிட்டாங்க. ஒரு பழமொழி வச்சு ஒரு பழமொழி வச்சு காலி பண்ணிட்டாங்க. அந்த இமேஜை மாத்திரம் கன்ஃபார்மா மாத்திரேன். இனிமேல் வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு 10 ஆமையை நான் வளர்க்கிறேன். அது கூட தேவையில்லப்பா, பேர் போகனாலே போதும். பேரை மாத்திருவோம் பேசாம ஆமன்றத. இல்ல அது பேர், அந்த பேர்லாம் அப்படியே இருக்கட்டும்பா. இருந்துட்டு அதுக்கு மேல ஒரு கலங்கத்தை பிரச்சனை பழமொழி இல்லடா ஆமையில கிடையாது அப்படின்றது நீங்க புரிய வைக்கிறீங்க. பிரச்சனை நம்மகிட்ட. ஓகே. ஸோ டைரக்டர் ஆக்சுவலா வந்து உங்களோட ஒரு ஆக்டர் அப்படின்றது ஆக்டர் டு டைரக்டர் இருப்பாங்க, எடிட்டர் டு டைரக்டர் அப்படின்றது ஒரு எடிட்டர் எப்பயுமே தன்னை வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவே ஒரு டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். உங்களுடைய படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்சா, அட்டகத்தி, இன்டர்நெட் நாளை, ஸோ முண்டாசுப்பட்டி, கடைசியா வந்த தி கிரேட் இந்தியன் கிச்சன் அண்ட் வந்து A1, இந்த மாதிரி இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இது எல்லாமே ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டில நீங்க வந்து எடிட் பண்ணிருக்கிறீங்க. இன்னும் இருக்கு 22க்கும் மேலான படங்கள். இதுல மார்கனும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இந்த படத்துக்கு அப்புறமாவும் டைரக்டரா மட்டும் தான் பண்ணுவார்னு நினைக்காதீங்க, டைரக்ஷனும் பண்ணுவாரு, எடிட்டிங் தொடருவார். ஓகே, கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து எடிட்டர் டு டைரக்டர் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, அது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், புதுசாக இருக்குது, ம் வித்தியாசமாக இருக்குது, ம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா நான் ஒரு ரூம்குள்ளேயே இருந்திருக்கேன் மேக்ஸிமம் ஆஃப் த ஃபிலிம்ஸ். ஆனால் ரூம்குள்ளேயே இருந்தேன்னா அந்த எடிட் ரூம்ங்கிறது தான் என்னுடைய மேக்ஸிமம் ஒர்க்கு. ஓகே அது அந்த ஷூட்டிங்லாம் போவேன், அவங்கள பார்ப்பேன், அப்சர்வ் பண்ணுவேன். அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸோட ஃபுல் தொடர்பில் தான் இருப்போம் ஒவ்வொரு படத்துலையும். அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் எல்லாமே. ஸ்கிரிப்ட் அவங்க ஒவ்வொரு படமும் நான் எடிட் பண்ணும்போது என்ன பொதுவாக எடிட்டருடைய பெர்ஸ்பெக்டிவே அவங்களுக்கு பிரச்சனை தான் கண்ணுக்கு தெரியும். ம் 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 இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா எல்லாம் இப்போ உங்களை பார்த்தனா என்கிட்ட ஏதோ ஒன்று தெரியும். என்ன தெரியுது? சொல்லிட்டீங்களே, அதையும் சொல்லி முடிச்சிருங்க. இது அவர்கிட்ட என்ன தெரியுது? இல்லை ஒன்றும் தெரியாது. தம்பி எனக்கு மார்கன் முக்கியம் இல்லப்பா, உங்ககிட்ட என்ன தெரியுதுன்னு மட்டும் நானும் பாத்துறேன். அதே உங்களை அப்படி பார்க்கல, அப்படி பார்க்கதான் சொல்றேன், கொஞ்சம் பாருங்களேன். யோகிய அதை போட்டிருக்காரு கையில. அந்த பொண்ணு எதுக்காக யாருக்காக போட்டிருக்கீங்க? இது வேணா இப்படி காமிச்சா தப்பிச்சிருவேன் நான், பொண்ணுன்னு வர மாட்டீங்களே. அப்படியா? ஓகே பக்தி பக்தி. அப்புறம் அது வேற என்ன சொல்ல வரீங்க அவரை பத்தி? அவ்வளோதான். இதுக்கும் பொண்ணுதான், முருகன் 2 காப்போட முடிச்சிட்டீங்களே. ஹேர் ஸ்டைலு, ஒரு தாடி, அதுல ஒரு தோல்வி, அது ஏதாவது கொஞ்சம் தாட் ப்ராசஸ் எடுத்து வெளியே விடுங்க. அப்படி இப்போ நம்ம எடிட் பண்ணுவாங்க சார். கட் பண்ணி போட்டுருங்க. இல்ல 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 கட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்ன பத்தி பேசும்போது கண்டிப்பா யோகியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க அனுபவ முதிர்ச்சியில நீங்க வந்து யோகியை பார்த்தா எப்படி தெரியுது? இவர்கிட்ட என்ன எடிட் பண்ணலாம்? இப்போ இவர்கிட்ட எந்த பிரச்சனை எனக்கு தெரியல சார். அப்பா இஸ் ஓகே. அப்போ எலிஜிபிள் ஃபார் மேரிட் லவ் லைஃப்லாம் ஓகே தானே அவரு? நிச்சயமா சார், சந்தோஷம் இருக்கு, அன்பு இருக்கு, அது இருக்காது இல்ல? அப்புறம் அதுக்கு அது பரவாயில்ல. சரி, ஆனா தேர்றாரு. ஸோ இஸ் ஓகே, நாட் ஓகேல வர மாட்டார் சார். சரி ஓகே. எதனால திருப்பாரு கம்ப்ளீட் லைஃப் அந்த ஆடியன்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன், மறைமுகமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் தெரியுதா? எனக்கு ஒரு பொண்ணு. ஆமா ஆமா, இவர் கம்ப்ளீட் கை, இவர் நம்பி நீங்க வந்து போலான்னு சொல்லிருக்கேன். ஓகே. வீட்ல ஏதாவது பொண்ணு மார்கன் ப்ரோமோட் ஆகுதோ இல்லையோ, யோகி வந்து ப்ரோமோட் ஆயிட்டாரு இதுல. ஓகே. எடிட் பண்ணி வீட்ல பொண்ணுன்னு பார்த்தா இந்த வீடியோ கொடுத்துறேன் அப்படியே. பார்க்கும்போது பக்காவா தெரியறாரு, பக்தியான பையன். வேற என்ன வேணும்? இதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த ஃப்ளோ இருக்குல்ல சார், அது எப்படி உங்களுக்கு? அந்த அந்த ஒரு வாட் இஸ் நீடடுங்கிறத நான் லேட்டராக தான் கற்றுக்கிட்டேன். ஒரு 5 படம் தாண்டும் போது தான் வேணாங்கிற போர்ஷன்ஸை கட் பண்ணி நான் முடிஞ்ச அளவுக்கு படத்தை டைட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணுறது தான் என்னுடைய டார்கெட்டாக இருக்கும். ஓகே. ஏன்னா எல்லாருமே எனக்கு ரிவ்யூ பண்ணுறோம் இல்லைங்களா படத்தை, எல்லாருமே இன்னைக்கு வந்து கிரிட்டிக் ஆகிட்டாங்க. படம் பார்க்குற எல்லாருமே கிரிட்டிக் தான். ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு கிரிட்டிக்காக இருக்கேன் எடிட்டராக. ஸோ அந்த குறைகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு நிறைய. அப்புறம் ஓகே, இதெல்லாம் போகிறதுக்கு என்ன வழின்னா நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் ஆகணும், ரைட்டிங்லேருந்து டைரக்ஷன்லேருந்து எல்லாத்தையுமே. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் எட்ஜ் வரும்பொழுது நான் இன்னும் புதுசாக ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மை க்ரியேட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதுக்கான கண்டென்ட்ஸ் வருமானு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஓகே, நம்மளே பண்ணலாம் ஒரு கண்டென்ட்னு சொல்லிட்டு தான் மார்கன்கிற ஒரு ஸ்கிரிப்டை ஓகே எல்லா ஜானரும் எல்லா எமோஷன்ஸும் ஒரு புதுசாக ஒரு தியேட்ரிக்கல் அந்த ஸ்க்ரீனை எக்ஸைட் பண்ணுற மாதிரி ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணேன். ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி அவர் யாரு டேரக்டர்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஹோப் கிடைச்சது. ஏன்னா அவர் வந்து இவ்வளோ படங்கள் எடிட் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக அவருக்கான விஷயங்கள் கண்டிப்பாக அவர் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல படம் கொடுப்பார் அப்படின்னு. படத்தோட லென்த் 2 hours 7 minutes, அதனால June 27 ரிலீஸ் பண்ணலாம். ஓகே சார், June 27 நல்ல ஒரு இருந்து ஆரம்பிக்குது எடிட்டிங். அங்கேயே ஆரம்பிச்சிட்டிங்களா? சார் தான் டிசைட் பண்ணாரு. அப்படியா? ஓகே. ஸோ அஜய் திசான் ப்ரோ, ஆக்சுவலாக வில்லன் ரோல், அதாவது நெகட்டிவ் ரோல், இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா பொதுவாக சொல்லுவாங்கல்ல இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு அப்புறமா கிறிஸ் மெட்டீரியலாக கூட நீங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா? யாராவது சொன்னாங்களா? எனக்கு ஓகே ஓகே. ஆக்சுவலாக மார்கன்ல வந்து அந்த உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. எப்படி இருந்தது? ஜென்ரலாகவே இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரைக்கும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேமராக்கு முன்னாடின்றது வரேன், இப்படி கேமரா பின்னாடி தான் இருந்தேன். ஓகே. அப்படின்னும் போது ரெண்டுமே ஒன்று தான், என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு தெரியும் போது அது வந்து ஆர்டிஸ்டாக முன்னாடி போகும்போது அதுக்குன்னு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு மூட்ல இருக்கணும், ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும், போய் நடிச்சுட்டு வரணும். ஸோ அப்படிங்கிறதால டெஃபினெட்லி இட் வாஸ் a new experience. அண்ட் ப்ளஸ் லியோ சாரும் விஜய் ஆண்டனி சாரும் ஈக்குவலாக கைட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ ப்ராசஸ் தான் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு, வித்தியாசமா இருந்தது. ஓகே. அந்த பொதுவா இந்த மாதிரி ஒரு ஹாரர் விஷயத்தை மறந்து போய் சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்க வாய்ஸ் வந்து அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் மாதிரி. அப்படிங்களா? டப்பிங் பேசுறீங்களா நீங்க? இல்ல, இது வரைக்கும் ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். டிவில போடுவீங்களா?
இதுதானே கட் பண்ணக்கூடாது. எதுவுமே கட் பண்ணக்கூடாது. இந்த இன்டர்வியூல வர எல்லாத்தையுமே உங்களுக்கு லென்த் எல்லாம் கிடையாது இல்ல, கட் பண்ணாம அப்படியே போட்டுருங்க. நல்ல வாய்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஓகே டப்பிங் பண்ணலாம். ஓகே தேங்க்ஸ் சார். தாராளமா பண்ணிடலாம். யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எமோஷனலா ஆக்ட் பண்ணுவீங்களா? பண்ணலாம். பண்ணி காட்டுங்க ஏதோ ஒரு சீன். என்ன பண்றது? என்ன வாயில வரது பண்ணுங்கப்பா. வாயில வரது பண்ணவா தம்பி? ஆனா இதெல்லாம் போடணும். இது வந்து நீங்க கேமரா பார்த்து சொல்லிட்டீங்கன்னா போட்டுருவாங்க. குமுதம் ப்ளீஸ் கட் பண்ணாதீங்க. இந்த இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே போட்டுருங்க. ஓகே. இப்போ என்னென்ன பண்ணணும்? ஏதாவது நடிச்சு காட்டுங்கப்பா. ஏதாவது நடிச்சு காட்டவா? டக்குனு என்ன பண்றது? ஓகே. ஒரு தழுதழுத்த குரல்ல ஏமா என்ன விட்டு போனா இந்த பொண்ணை பார்த்து கேளுங்க. ஓகே. இவங்களை பார்த்து தழுதழுத்த குரல்ல எதனால ஏன் அப்படின்றத நீங்க அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் உங்க வாய்ஸ்ல என் வாய்ஸ்ல. ஓகே. அவங்கள பார்த்து தானா அதெல்லாம் வந்துடும் பாருங்க. ஏன் விட்டுட்டு போற மாதிரியா இருக்கிறாங்க? போங்கப்பா. அதான் வெரி குட். ஐ லைக் யுவர் ஆட்டிட்யூட். லைக் பாத்தீங்களா ஆரம்பிச்சிட்டேன் நான் இங்க இருந்து. சரி நீங்க பாருங்க, உங்களுக்கு தோணும் இல்லாம. கொஞ்ச நேரம் பேசுங்க வந்துருவது. ஆரம்பிச்சு விடுங்களேன். ஓகே. உங்களுக்காக தான் நான் தம்பி உடைஞ்சு போயிருக்கீங்கப்பா அந்த பொண்ணால. இல்ல அவர் வேற ட்ராக் போனாரு, நீங்க திருப்பி அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அப்படியே வார்த்தை வராது. ஏமா எதுக்குமா என்னை பார்த்தா உனக்கு எப்படிமா தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பார்த்தா அதெல்லாம் தானா வரும். போல்டா இது வந்து கம்பீரமான தோற்றம் இல்லை, அப்படி உடைஞ்சிட்டேன் உருகிட்டு. ஓகே. உங்களுக்காக தான் நான் ஆஃபீஸ்ல இருந்து வந்தேன். ஆனா உங்களை இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முடியாதுன்னு சொல்றீங்க. அதை தாண்டி எனக்கு இப்போ இன்டர்வியூ பண்ண ஆசையை தாண்டி பேசாம உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு தோணுது. தம்பி நான் சொன்ன வேற, இது மைண்ட் வாய்ஸ் வெளியே வந்துருச்சு. புரிஞ்சிருச்சு. ஆனா நல்லது நடந்துச்சு, என்னால நல்லது நடந்துச்சு. விட்டுலாம். நெக்ஸ்ட் மார்கன் பத்தி பேசுவோம். மார்கன் பத்தி புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஓகேவா? உள்ள இருந்து எல்லாத்தையும் வெளியே வாங்காது. பரவாயில்ல, என்னால முடிஞ்சது நல்லா இருக்குது ஏதாவது செஞ்சுட்டு. ஓகே. ஸோ பிரகிடா, ஆக்சுவலா நீங்க ரெகுலரான நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் காஸ்டியூம் போட்டுட்டு பண்றது. ஆக்சுவலா அந்த காஸ்டியூம் போறதுக்கு முன்னாடி ஒரு தாட் இருக்கும், இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு தாட் இருந்ததா? இருந்தது. ஓகே. அதுக்கு ஈக்குவலா கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஆனா வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து லியோ சாரும் விஜயானி பிரகிடாக்கு ஒரு டாஸ்க் வச்சிடலாமா? இந்த இன்டர்வியூ ஃபுல்லா பூ போல பேசக்கூடாது, போலீஸ் மாதிரி பேசணும். போலீஸ் மாதிரி. திமிரு வேணும். திமிரு வேணும். உட்கார ஸ்டைல்ல இருந்து ஆரம்பிச்சு அவரை முறைச்சு பாருங்க கொஞ்சம். ஓகே. ரொம்ப ரொம்ப பொறுமையா பேசுறாங்க. போல்டா வரீங்க. வேண்டாம் வேண்டாம் போல்டாவும். இந்த குமுதம் இன்டர்வியூல இருந்து நம்ம பிரிகிடா வந்து போல்டா வராங்க. ஓகேவா? ஒரு பொண்ணு யார் பவுலிங் போறாங்க சார்? ஒரு மனுஷங்க நினைச்சா ஒரே செகண்ட்ல போல்டா முடியும். போட்டாரு, நல்லா இருந்தது கவுண்டர். போல்டா ஆகுறாங்க, யார் பவுலிங் போடுறாங்கன்னு சொன்னா அங்கதான் இப்ப கையில ஆட்டாது நீங்க தானே. சோ ஒரே நேரத்துல ஒரு செகண்ட்ல ஒரு பொண்ணு நினைச்சா எவ்வளவு டக்குன்னு போல்ட் ஆக முடியும்ன்றதுக்கு எடுத்துக்காட்ட வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஒரு ஆக்ட்ரஸாவும் நீங்க உங்க ப்ரூவ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கும் போல்டா மாறி காட்டுங்க. போல்டா மாறுறீங்க, நீங்க கெத்தா பேசுறீங்க, தப்பா நினைக்க மாட்டாங்க. நான் சொல்லி தானே பேசுறீங்க. ஓகே சார். இல்ல கெத்தாவா? அதுல இல்ல போலீஸ். திமிரா பேசுங்க. திமிரா பேசுவா. ப்ளீஸ் பேசுங்க. இந்த படத்துல நடிச்சதுக்கு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணனும். இன்னும் கொஞ்சம் கோவம். என்ன வச்சு திமிரால பாவமா இருக்கு. நீங்க பாக்கற என் கண்ணு பாருங்க. அங்க முடிஞ்சிருச்சு, இங்க பாருங்க. ஓகே. ஓகே. இந்த எபிசோட் ஃபுல்லா அப்படி தான் உட்காருவாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க. மக்களே அதுக்காக அவங்களுக்கு ஆட்டிட்யூட் நினைச்சாதீங்க. ஆமா, அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. டிஸ்க்ளைமர்ல போட்டுருங்க. சோ இந்த இன்டர்வியூல அவங்க போல்டா வராங்க. ஓகேவா? ஸோ இந்த போலீஸ் கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு லியோ சார் ரொம்ப பெருமைப்படணும்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலா நீங்க பெருமைப்பட மாட்டீங்களா? இல்ல, அது ஆப்வியஸ்லி இல்ல சார். என்ன சொல்ல வந்தேன், நீங்களாவே பேசுங்க, ஆனா போல்டா பேசுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? கண்டென்ட் வந்து ஒரிஜினல் ரெகுலரோட மனசே பேசலாம், உங்களோட மனசே பேசலாம், போல்டா பேசுங்க. ஓகே சார். ஓகே. நம்ம போயிடலாம். யோகி வந்து அதெல்லாம் இல்லையே. சரி, அதான் சொல்றேன், போல்டா பேசுங்கன்னு சொல்றேன். ஓகே சரி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த படத்தில் நடித்ததுக்கு. அண்ட் விஜயானி சார் கூட ஒர்க் பண்ணது ப்ளஸ் லியோ சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அஜய் இந்த படம் ஃபர்ஸ்ட் டெபியூ பண்ணியிருக்காரு, பட் அப்படி தெரியல. நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் போலீஸாக பண்ணியிருக்கேன் இன்ஸ்பெக்டரானு. வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஃபார் மீ. நிஜமாவே அப்படி நான் பண்ணதில்லை.
ஃபர்ஸ்ட் டைம் பிகில் நீங்க சாஃப்டாவே பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் லவுடு போலீஸ் வந்து எப்படி அந்த மாதிரி தான் பேசுறேன். ஆட்டிடியூட் கொஞ்சம் சவுண்ட் மட்டும் வரணும். போல்டு பிரீக். போல்டு பிகிடா பிபி பிபின்னு கூப்பிடுவாங்க. இந்த பிபின்னு என்ன அர்த்தம்னா போல்டு பிகிடா அர்த்தம். ஓகேவா? பிபின்னு சொல்லும் போது போல்ட் ஆயிரணும் நீங்க. ஓகே சார். இப்போ நீங்க ரவுண்ட் மாத்திடலாமா கொஞ்ச நேரம்? ஓகே அதனால ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகே. ஸோ அதான் புதுசா இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அந்த பயம் இருந்தான்னு கேட்டா லைட்டா இருந்தது. பார்க்கணும் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கல. பட் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் என்னோட எஃபர்ட் போட்டிருக்கேன்னு நம்புறேன். நம்பிக்கை இருக்கு. வெளியில வரட்டும் எல்லாம் பார்த்து. ஓகே. ஆனா இப்போ உங்கள்கிட்ட ஒரு நியாயம் கேட்கலாம் அப்படின்னு இந்த இன்டர்வியூல வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்னன்னா நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். ஒரு கவிதை வந்து உங்க 2 பேத்துக்காகவும் எழுதியிருந்தேன். அதை நான் இப்படி சொல்றேன். அதை வந்து நான் இந்த நியாயத்தை அப்புறம் பேசுவோம். ஏமா என்ன பார்த்த ஒரே பேச வரல வார்த்தை. இப்போதான் இங்க ஆக்சுவலா நான் எப்படி அங்க பார்த்து சொல்லணும். இல்ல அங்க முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது லைன் இருக்குல்ல, அதனால ஏமா என்ன பார்த்த பேச வரல வார்த்தை தானா தெரிஞ்ச காத்த புல்லாங்குழல சேர்த்த சொல்லிடுமா அப்படின்னு ஒன்று எழுதிட்டு அப்பதான் வரும்போது கீழே போட்டு போனேன். டக்குன்னு பார்த்தா மார்கன் படத்துல அந்த பாட்டு வச்சிருக்காங்க. அது ரொம்ப எனக்கு ஆக்சுவலா இது என்ன பண்ணலாம் அது நீங்களே ஏன் சார் அந்த பேப்பர்ல இருந்து எடுத்தீங்க? நீங்க யாரை பார்த்து பண்ணீங்க? எனக்கு மார்கன் முக்கியம் இல்ல, பாட்டு முக்கியம் இல்ல, நீங்க யாருக்கு எழுதுனீங்கன்றதுதான் முக்கியம். எனக்கு படமே முக்கியம் இல்லப்பா. யோகி அந்த பாட்டை யாருக்கு எழுதினாரு? நான் சாரி கேட்டுக்கிறேன், காப்பி அடிச்சிட்டேன். ஓகேவா? அது விட்டுருங்க. யோகி எழுதுன அந்த பெண் யார்? அந்த பெண் வந்து இப்ப யாரு சொல்லலாம்? இப்பதானே பாத்தீங்க. இல்ல அது வேற பெண்ணா இருக்கலாம்ல. இப்ப வேற பெண்ணியா? சரி சரி எழுதுனீங்க இல்ல ஆக்சுவலா யாரு 1 2 பல பெண்கள் இருக்கிறதுனால புரியல அவருக்கு யார சொல்றதுன்னு. ஆக்சுவலா வந்து நான் தீப்சிகா அவங்களுக்காக எழுதியிருந்தேன். சொன்ன மாதிரி 2வது லைன் ஃபர்ஸ்ட் லைன் பிரகிடாக்காக எழுதியிருந்தேன். அது எப்படியோ சிங்க் ஆகி பார்த்தோன்னா மார்கன் அதையும் காப்பி அடிச்சிருக்காங்க. நல்ல வேலை யாரும் பாட்டியை கூட்டு வரல. நம்ம இங்க கூட்டு வரல அவங்களுக்கு எழுதிருப்பீங்களா பாருங்க. யோகி நான் வந்து சரிப்பா கூட்டு வரேன் நெக்ஸ்ட் டைம். ஓகே. யோகி தான் உண்மையிலே யோகியா? ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அவங்களாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஆடியன்ஸ் நம்ம பண்ணுற படங்களை ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா? இது வந்து இப்போ ரிவ்யூஸ் கொண்டு ரொம்ப ஹெக்டிக்காக வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று நினைக்கிறாங்க. ஒரு டேரக்டர் ஒரு கதையை எடுத்துட்டு வந்து ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து அது வந்து அக்ரி பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் நினைக்கிறீங்க? இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ஆடியன்ஸுக்காக படம் பண்ணாதீங்க, உங்களுக்காக பண்ணுங்க. சரியாயிரும். நீங்கள் உங்களுக்காக சமைச்சு சாப்பிடுங்க, உங்களுக்காக ரசம் வைங்க, உங்களுக்காக தோசை ஊற்றிக்குங்க, பொருளாக ஊற்றுங்க, செஞ்சு போகாமல் ஊற்றுங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தர் ஷேர் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே. நீங்கள் ஆடியன்ஸை தனியாக பிரித்து பார்த்து பண்ணிங்கன்னா அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உங்களால் நேர்மையாக உங்கள் படத்தை கிரிட்டிசைஸ் பண்ண முடியுதா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரி, உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி, தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி படம் இருக்க முடியுதா? அவங்க தான் ஆடியன்ஸ். அப்படி நேர்மையான படத்தை பண்ணுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே. ஆடியன்ஸை தனியாக பிரித்து பார்க்கும் பொழுது தான் இப்போ ஆடியன்ஸ் என்ன ட்ரெண்டில் இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட படங்கள் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் எப்போ பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கே வந்து போச்சு. ஓகே. நீங்கள் தான் ஆடியன்ஸுன்றது முதல்ல நம்புங்க. உங்களுக்கு ஒரு படம் இருக்கு, கண்டிப்பாக அதுக்கான உங்கள் குணாதிசயத்தை ஒட்டியான ஒரு 50-60% மக்கள் வெளியுலகத்தில் இருப்பாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும். ஒருத்தருக்கு ஆக்ஷன் படம் பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து காமெடி பிடிக்கும். உங்களுக்கு ஆக்ஷன் படம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்ஷன் படம் பார்க்குற ரசிகர்கள் அந்த படத்தை பார்ப்பாங்க. ஓகே. ஆக்சுவலாக வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு படம் பார்த்து வந்தோம்னா வெளியே படம் பார்த்துட்டு வரும்போது இந்த படத்துல இந்த சீன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிலாகிச்சு பேசியிருப்போம். இப்போ வெளியே வரும்போது இந்த படத்துல இதை அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமா வந்து இருக்கு. அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா வெளியே படத்தை விட்டு வெளியே வரும்போதே அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் கொஞ்சம் வந்து இதானாலே அந்த படத்தை பத்தி நான் ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த மாதிரிலாம் வருதுல்ல, அதனால கேட்கறேன். நெகட்டிவிட்டின்றது வந்து காலங்காலமா இருக்கிறதா, புதுசா ஒன்றும் வந்துடலப்பா. ஒருத்தங்க அப்படி சொல்லுவாங்க, பாசிட்டிவா பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓடுற படம் அத்தனை பேருக்கு பின்னாடி பாசிட்டிவான மக்கள் தான் இருக்காங்க. இப்போ ஒரு படம் கடைசியாக ஓடிட்டு இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு பின்னாடி நல்லா இருக்குன்னு சொன்ன வாய்கள் தான் இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்தின உள்ளங்கள் தான் இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்றவங்க நல்லா இல்லைன்னு உண்மையிலேயே ஃபீல் பண்றதை சொல்றாங்க. ஒரு நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படித்தானே சொல்ல முடியும் அந்த படத்தை. அதனால பொதுவா வந்து தப்பா சொல்றாங்க ரைட்டா சொல்றாங்கலாம் இல்லை. அது அவங்க இப்போ அவங்களுக்கு பணம் கொடுத்து படம் பார்க்குறாங்க,
சொல்ற உரிமை இருக்கு, சொல்றாங்க. இது ரொம்ப நாளா சொன்னாங்க. இப்போ அப்போ சோஷியல் மீடியா இல்லை, எம்ஜிஆர் டைம்லலாம். அப்போ வந்து அவரை பத்தி என்ன சொன்னாங்க, சிவாஜி சாரை பத்தி என்ன பேசியிருக்காங்க, ஜெய்சங்கர் சார் பத்தி என்ன பேசியிருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியாது, பதிவு இல்லை. இப்போதானே உங்களுக்கு ஃபோன்ல எல்லாம் கேமராலாம் வந்துருச்சுன்றதுனால நம்மளை கழுவி ஊத்துறதுலாம் பதிஞ்சிருச்சு. அப்போ ஒரு வேலை வச்சிருந்தாங்கன்னா அதுவும் பதிஞ்சிருக்கும். ஸோ நெகட்டிவிட்டி, கிரிட்டிசிசம் அப்படின்றதுலாம் ரொம்ப நாளாவே இருக்கதான் செய்யுது. ஓகே. அஜய் ப்ரோ, ஆக்சுவலாக உங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆமையோட சூப்பர் பவர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி 20 லிட்டர் தண்ணியை குடிக்கிறாரு, ஐ மீன் சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள், அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து உண்மையிலே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் ஆச்சா? ஐ மீன் அந்த படத்தில் சொல்கிறேன் பொதுவாக. அது எப்படி? என்ன கதைக்குள்ள போறீங்களே அப்படியா? யாருமே கேட்காத லெவலில் கேள்வி கேட்குறீங்களே. எடுத்துக்கிறேன்னு தெரியல. ஐயா சொல்லுங்க ஐயா. ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா உண்மையான மார்கன் உண்டு இல்லையா? ஆமா, அங்க இந்த ஹீரோயின் பக்கத்துல டைரக்ட் அதுக்கும் ஹீரோயின் தானா? இது எல்லாமே ஆக்சுவலா லியோ சார் தான். பட் நீங்க அப்படிலாம் நான் எதுவும் ஃபீல் பண்ண பேய் நினைச்ச மாதிரி நான் இருக்கேன்னு கேக்குறீங்க. இல்ல, சாதாரணமா தான் தண்ணி குடிச்சேன், சாதாரணமா தான் கத்துனேன். அது வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அப்ப நான் சாதாரணமாவே சைக்கோ தான் அப்படி இல்லை. பட் அதான் இது அந்த ஷார்ட்ல அந்த 1 செகண்ட் 10 செகண்ட் பண்ற விஷயம் தான் அப்படிங்க. அது பெருசா கேரி ஃபார்வர்ட் ஆகல. ஓகே. அந்த நேரத்துல பண்ணிட்டு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் கண்டிப்பா இருக்கு அவர் கேரக்டர்ல. அதுதான் ஒரு மார்க்கமான விஷயம் அவர் கேரக்டர் பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ அது ஸ்க்ரீன்ல எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஒரு எப்பயும் ஒரு அந்த காலத்துலேருந்து அதை ரசிக்கிறாங்கல்ல, லார்ஜர் தேன் லைஃப் படங்கள். ஓகே. நான்கி, ஸ்பைடர்மேன், அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இந்த படத்தில் நிச்சயமா இருக்கு. அதை இங்க இருக்கிற ஆத்தென்டிசிட்டியோட கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ தமிழ் சினிமாவோட ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. ஓகே. சூப்பர் வில்லன். சூப்பர் வில்லன். சரி, ஓகே. சூப்பர் வில்லன். ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரேணிகுண்டாவில் வந்து உங்களுடைய ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஹீரோயினா, ஒரு லீடா ஆக்ட்ரஸாக என்னென்ன விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்குறீங்க? See, for me, like choosing the best script always worked. இப்போ நம்ம எந்த மாதிரி கதை சூஸ் பண்ணுறோம், எதில் ஒர்க் பண்ணுறோம், ஐ வுட் சே இப்போ மார்கன் இஸ் ரிலீஸிங். ஸோ மார்கன் வில் பி அ குட் ஃபிலிம் ஃபார் மீ. இப்போ அண்ட் ஆல்சோ நான் இப்போ கைட்ஸ்னு ஒரு படம், தெலுங்கு படம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இட்ஸ் அ வெரி கைட்ஸ் இஸ் ஆல்சோ ரொம்ப நல்ல படம், நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தீஸ் ஆர் த ஃபிலிம் தட் ஆர் அப்கமிங். ஸோ யா. ஓகே. ஸோ டோட்டலாக வந்து நாங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு என்ன ஃபீல் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு டீமா அந்த மார்கன் 2 மணி நேரம் நீங்க வந்து கொடுத்த காசுக்கு வேல்யூவான ஒரு படத்தை நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஓகே. நம்ம அந்த என்னென்ன ஃபீல்லாம் வேணும்னு சொல்லுங்கப்பா. அதுக்கான ஒன்று சொல்றேன். இல்ல நீங்க வரிசைப்படுத்துங்கள். நான் வந்து ஓகேன்னு சொல்றேன். ஓகே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் என்ன படம்? ஸோ இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல், அது ஐ மீன் ஃபீல் என்ன ஒரு படத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்க? என்னென்ன ஃபீல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. எனக்கு வந்து லவ் வேணுமா? லவ் இருக்கா? இருக்கு. ஆக்ஷன் இருக்கா? இருக்கு. இவங்க 2 பேரும் சண்டை நடக்கும். ஓகே. நான் வந்து ரொமான்ஸ் இருக்கா? இருக்கு. ஓகே. அண்ட் வேற என்ன, இந்த எமோஷனல் அழுக இதெல்லாம் லைட்டா இருக்குது. லைட்டா இருக்குது. ஓகே. இது இருந்தாலே போதும். கேளுங்க தரேன். இன்னும் கேளுங்கப்பா, முடிஞ்ச வரைக்கும் தரேன். சோகம் லைட்டா இருக்குது. நான் ஜெனியூனாவே தரேன். நீங்க கேட்கும் போது கொடுக்காம இருப்பேன். ஓகே. அமைதி இது பரபரப்பான படம். அமைதிக்கு இங்கே வழி கொஞ்சம் கம்மி, கஷ்டம் தான். படம் முடிச்சு அமைதியா இருக்கணுமாப்பா? ஆமா. அது இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறது சொல்லுவாங்கல்ல, ஐ மீன் ஒரு சப்தத்துக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. சைலண்டா தான் பாப்பீங்க, ஏன்னா ஸ்பீடா போயிட்டு இருக்கோம் இல்லையா. அமைதியா நீங்க இருப்பீங்க, ஆனா படம் விறுவிறுன்னு போயிட்டு இருக்கோம். அது இருக்கு. வேற இதுவே எங்களுக்கு போதுமானது. வந்து பாக்குறது இவ்வளவு போதுமா? இது போதும். ஷூர். இதெல்லாம் இதுவே போதும். இது வேற ஏதாவது நீங்க தரலான்னு எக்ஸ்ட்ரா இருக்கா? இல்ல, என்ன கேட்டாலும் தர ரெடியா இருக்கேன். ஆக்சுவலா என்ன கேட்டாலும் நீங்க உங்க நண்பர்கள்ட்ட போய் சொல்லுவீங்க, இப்படி ஒரு படம் பார்த்தா நீங்களும் போய் பாருங்க, அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. ஒரு ப்ரொடியூசரா உங்களுக்கு ஒவ்வொரு படங்களும் எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கா இருக்கு? ஏன்னா அடுத்தடுத்து நீங்க வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல நிறைய ப்ரொடியூசர்ஸ் நம்ம படம் பண்றதுல நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்களும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நீங்களும் நடிக்கிறீங்க. ஆமாப்பா. ஆக்சுவலா லைஃப் எல்லாமே ரிஸ்காவே போயிட்டு இருக்கிறதுனால நான் எங்க இருக்கேன், இப்ப நான் நல்லா இருக்கேனான்னு கேட்டாலே தெரியல எனக்கு. ஆக்சுவலா ரிஸ்க்ல இருக்கேனா, நல்லா இருக்கேனா, ரிஸ்கா இல்லையா, அதுவும் தெரியல. கண்ணு மணி தெரியாம ஓடிட்டு இருக்கிறேன். என்ன நம்பிக்கையில ஓடுறேன்னு சொன்னா, வேலை நம்மளை எப்பவுமே கைவிடாது. பிசிக்ஸ்ல ஒரு லா உண்டு, ஒரு வகை ஆற்றல்
இன்னொரு வகை ஆற்றலாக தான் வெளிப்படும். ம், ம். புரியுதுங்களா? ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா சின்சியர் எஃபர்ட் வந்து ஒரு மாதிரி இன்னொரு விஷயமா வெளிவரும்ன்றதுனால நான் வந்து அந்தந்த மொமெண்ட்டுக்கு ரொம்ப சின்சியராக தான் இருக்கிறேன். அண்ட் இது வந்து தனி விஜய் ஆண்டனியோட உழைப்பு மட்டும் கிடையாது. லியோ, தீப்ஷிகா, திபீரா, விஜய், அஜய், இல்லை பிபின்னு பேர் மாற்றினதுனால டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ அஜய், இத்தனை பேர், கேமராமேன் எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம் இல்லையா? கண்டிப்பாக வந்து அதுக்கான ஒரு அவுட்புட்னு ஒன்று வரும். டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்பி வரும்போது போவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போகிறேன். பார்த்துட்டேன் இல்லையா? நம்ம எப்படின்னா டெக்னீஷியனாக இருக்கிறதுனால ஒரு செகண்ட் டேவே எங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும். ஐ மீன் ஷூட்டிங் ஆரம்பிச்சு செகண்ட் டேவே ஃபர்ஸ்ட் டே எப்படி போகுது, ரஷஸ் எப்படி வந்திருக்கு, இதில் பார்க்க முடியுன்றதுனால நம்பி தான் போகிறோம். கேம்பிளிங்லாம் ஆடல, ரஃபாக பண்ணல, நம்பி தான் படம் இருக்கிறோம், வந்துடும். ஓகே. அந்த மேக்கப் வந்து அந்த பிளாக் கலர்ல இருக்கிறது, அந்த ஃபுல் டோன்ல வந்து ஒருத்தவங்க அந்த டஸ்ட்பின்ல வந்து இப்போ இருக்கிற மாதிரி இருந்தது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கியா இருந்தது. அது எப்படி பண்ண ஸ்பாட்ல வந்து இருந்தது, எப்படி பண்ணீங்க? இப்போ கூட நான் ப்ரொமோஷனுக்கு அப்படி தான் வந்தேன். ஆமாம், அதெல்லாம் தான் கேட்குறேன். அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா போட்ட உடனே அது கொஞ்சம் லைட்டாக பேர்ன் ஆகும். சின்னதாக ஒரு நீங்கள் மாஸ்க்லாம் போட்டிருக்கீங்களா ஃபேஸ்லலாம்? சம்டைம்ஸ் இருக்கும் இல்லையா காயும் பொழுது. அப்போ உடம்பு ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு மாதிரி அது மாஸ்கே வந்து ஸ்கின்னுக்காக பண்ண விஷயம். இது சம்மந்தமில்லாத ஒரு பெயிண்ட் கெமிக்கல்லாம் தூக்கி அடிக்கும்போது எப்படி இருக்கும், மூஞ்சி எரிய தான் செய்யும். பட் தட் இஸ் நத்திங் கம்பேரிங். எவ்வளோ மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு லைஃப்பில் வேலை செய்கிறாங்க, ஒரு சிறு மானியத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, அதுவும் கிடைக்காதவங்க இருக்கிறாங்க. இவங்களெலாம் பார்த்துட்டு நான் அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன், இந்த சேலஞ்சில் நான் அடித்தேன்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப சின்னத்தனமாக இருக்குன்றதுனால பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஜாலியாக பண்ணுறோம். ஒரு இதுவும் இல்லை, உங்களுக்காக பண்ணுறது தாங்க. ஓகே, ஃபைனலி பிடிச்சி தானே பண்ணுறோம் அப்படின்றதுனால எதுவுமே தெரியல எங்களுக்கு. அதாவது இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து நிறையா படங்களில் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட்டும் ஒரே படத்தில் வந்து நாங்கள் வந்து எங்களால் பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக தக்லீஃபாக இருக்கட்டும், ஸோ அடுத்து வரக்கூடிய கூலியாக இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர், எடிட்டர், ஹீரோஸ் படத்தில் அந்த மாதிரி நடக்கும்ப்பா. இப்போ சின்ன ஹீரோஸாக வரும்போது கொஞ்சம் அவ்வளோ வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி நம்ம சார் நடிக்க மாட்டார்ல நம்ம கூடலாம். இல்லை பெரிய ஹீரோவில் பவர் மோகன்லால் சார் வந்து காஸ்ட் பண்ணணுன்னா ரஜினி சார் மாதிரி கெப்பாசிட்டியில் ஒருத்தர் வேணும். அப்புறம் புனித் சார் வந்து பண்ணுவார். அவங்க மாதிரி ஹீரோஸ்க்கு வந்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு பெரிய பெரிய அதர் லாங்குவேஜ் வருவாங்க. இப்போ நம்ம லெவலில் வந்து நம்ம பண்ணுறதே பெரிய பெரிய விஷயங்கள் தானே. ஓகே, இப்போ நம்ம அப்படி தான் நினச்சிக்கணும். நம்ம கூட நடிக்கிறவங்க வந்தவங்க சமுத்திரகன் சார் நடிச்சிருக்கிறாங்க, பிகினா நடிச்சிருக்கிறாங்க, எல்லாமே ரஜினி சார் லார்ஜ் ஸ்கேல் என்ன பண்ணுறாரோ அதை வந்து இந்த ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிகிட்ருக்கோம். அந்தந்த கிரேட் கூட அதுக்கான பிஸ்னஸ் வர 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 பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாக வந்து அசம்பிளிட் ஆகும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். முடிச்சிட்டிங்களா? ஆரம்பிச்சது தெரியல, முடிச்சது. சரி, தேங்க்யூப்பா. ஸோ மார்கன் வந்து June 27 வந்து ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி டியூரேஷனும் 2/7. ஸோ மறக்காம பாருங்க. தேங்க்யூ. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. ranked number 13 by NIRF.